வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமத்தின் கடைசி அதிகாரத்தில், அதாவது 34ஆம் அதிகாரத்தில் மோசேயின் மரணத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் மோசேயை கானானுக்குள் அனுமதிக்கவில்லை. ஆனால் கானானை பார்க்க ஆண்டவரே அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் உதவி செய்தார். 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தேசம் அனைத்தையும் காண்பித்தார் என்று பார்க்கின்றோம். இதற்கு பின்பாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று பார்க்கின்றோம். ஆம், மோசே கர்த்தருடைய தாசனாக மரித்தார். நண்பர்களே, வாழ்க்கையின் மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய தாசனாய் இருப்பதுதான். கர்த்தர் சொல்லுகின்ற காரியத்தை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதும், கடைசியாக அவருடைய தாசனாக மரிப்பதும் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய காரியம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். 21ஆம் வசனத்தில், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கின்றார். ஏனென்றால் சாவின் மூலமாய் நான் கிறிஸ்துவிடத்திலே போய் அவரை சேவிப்பேன் என்று பேசுகின்றார். 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் மோசேயை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குழியை அறியான் என்று போடப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், மோசேதான் இஸ்ரவேலின் சரித்திரத்தில் மிகப்பெரிய நபராய் இருக்கின்றார். அவர் மரிக்கும்போது சரீரத்தில் நல்ல சுகத்தோடு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் 30 நாட்கள் அவருக்காக துக்கம் கொண்டாடி அவரை கனப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தரோ மோசேயினுடைய கல்லறை இடத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மோசேயை கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் மேன்மைப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. நண்பர்களே, கிறிஸ்தவ சரித்திரத்தில் ஆண்டவருக்கு உண்மையாய் சேவை செய்த அநேக தேவதாசர்கள் உண்டு. அவர்கள் நம்முடைய வழிகாட்டிகளாய் இருக்கின்றார்கள், ஆனால் விக்கிரகங்களாய் இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்று சொன்னார். விசுவாசிகள் கிறிஸ்துவை போல மாறவும் கிறிஸ்துவனுடைய வழிகளில் நடக்கவும் உண்மையாய் வாஞ்சிக்கின்றார்கள். அடுத்தபடியாக மோசே எப்படியாக தான் மரிக்க முன்பதாக தன்னுடைய தலைமைத்துவத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்ட அடுத்த தலைவனாகிய யோசுவாவுக்கு கொடுத்துவிட்டு போனார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், மோசே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது மன வருத்தத்தோடு கடந்து போகவில்லை. மாறாக சந்தோஷமாக ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக தெரிந்தெடுத்த அடுத்த தலைவருக்கு தன்னுடைய பொறுப்புகளை கொடுத்துவிட்டு போனார். ஆகவே 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று படிக்கின்றோம். பாருங்கள், தன்னுடைய இடத்தை வேறொருவரும் நிரப்ப முடியாது என்றோ, தன்னை போன்ற தலைவர் வேறு யாரும் இல்லை என்றோ மோசே நினைக்கவில்லை. மோசேயோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவின் மேல் தன் கரங்களை வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டி தான் செய்ததை
தன்னுடைய இளம் உடன் வேலையால் செய்ய முடியும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்தார். நண்பர்களே, கிறிஸ்தவ தலைவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய பணியை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்றுகின்றார்கள். பின்பு ஆண்டவர் ஏற்படுத்தின அடுத்த தலைவருக்கு எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு அந்த தலைவர் அதை செய்ய முடியும் என்று நம்புகின்றார்கள். கடைசியாக இந்த அதிகாரத்தில் இந்த பகுதியை எழுதின ஆக்கியோன் இஸ்ரவேலின் சரித்திரத்தில் மோசேயினுடைய வாழ்க்கை எப்படி தன்னிகரற்ற ஒரு வாழ்க்கை என்று காண்பிக்கின்றார். 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேயினுடைய ஊழியம் எப்படி தன்னிகரற்றது என்றால், இந்த மோசே கர்த்தரை மிக நெருக்கமாக சந்தித்தார். ஆகவேதான் வேதாகமத்தில் மோசேயின் வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைகள் உண்மையில் ஆண்டவருடைய வார்த்தைகளாயிருக்கின்றது. ஏனென்றால் மோசே அந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டார். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்தார். அதை தான் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். ஆகவே அவைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக, கர்த்தருடைய நியாயப்பிரமாணமாக இன்றைக்கு நமக்கு இருக்கின்றது. மோசேயினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஊழியம் என்னவென்றால், 10ஆம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது போல, மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் காண அதிசயமான அற்புதமான அடையாளங்களை வேறு யாரும் மோசேயை போல காண்பித்ததில்லை. இந்த அதிசயங்களும் அற்புதங்கள் தான் கடைசியாக பார்வோன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விட்டுவிடவும் செய்தது. இந்த அற்புத அடையாளங்கள் நிமித்தமாய்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களாய் வெளியே வந்தார்கள். ஆனால் மோசேயை காட்டிலும் மிக மேன்மையாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இன்னொருவரை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது தான் செய்ய இருக்கும் மிகப்பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தை குறித்தும் பேசிக்கொண்டே இருந்தார். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். உலக சரித்திரத்தில் உயிர்த்தெழுதலைப் போல மிகப்பெரிய அற்புதம் அடையாளம் வேறு எதுவும் இல்லை. அந்த உயிர்த்தெழுதலின் வாயிலாக தான் கிறிஸ்து மனித குலத்தை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வந்தார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரிபூர்ண ஜீவனுக்கு கொண்டு வந்தார். சாத்தானுடைய கோர பிடியிலிருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்திற்கு இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்தார். நண்பர்களே, மோசேயை காட்டிலும் மிக பெரியவர் ஒருவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.